ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பூஜை அறை டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போவோம். அங்கே விபூதி, குங்குமம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம சாமி செல்ஃபில் வச்சுருவோம். மறுபடி சுத்தம் பண்ணும்போது அதை எடுத்து ஓடுற தண்ணியிலையோ இல்லை வீட்டில் உள்ள வாழை மரம், தென்னை மரம் இந்த மாதிரி இதிலே போட்டுருவோம். இதுதான் நம்ம வழக்கமாக செய்கிறது. ஆனால் அப்படி செய்யவே கூடாது. நம்ம எல்லா கோவில்கள்லேயும் கொடுக்குற விபூதியையும் குங்குமத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம தினமும் பயன்படுத்துகிற குங்கும டப்பாவில் குங்குமத்தோடையும் விபூதி டப்பாவில் விபூதியையும் கொட்டி கலந்து வச்சிடணும். அப்போ தான் எல்லா தெய்வங்களோட சக்தியும் அருளும் நமக்கு கிடைக்கும். சில பேர் அப்படி செய்கிறதே கிடையாது. கோயிலில் விபூதி வைக்கிறதோட வீட்டில் வந்து அதை வைக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுருவாங்க. சில பேர் அப்படி செய்வாங்க. ஆனால் முறைப்படி அனைத்து கோயில்களில் கொடுக்குற குங்குமம், விபூதியை நம்ம தினமும் பயன்படுத்துகிற இரு பொருள்களோடையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்படி செய்கிறது தான் முறையும் கூட. எல்லா தெய்வங்களோட அனுக்கிரகமும் நம்ம வீட்டில் இருக்கும்.